வெல்கம் எவ்ரிவன். இந்த சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இங்க வந்து எல்லா பிராக்கெட்ஸுமே கொடுத்துருக்காங்க. சோ இப்போ அப்படியே போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? சோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் பிராக்கெட் தான் நம்ம சால்வ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 1 மைனஸ் 1 ஸ்கொயர் பிராக்கெட் கர்லி பிரேசஸ் 1 மைனஸ் இந்த பிராக்கெட்குள்ள மேல பார் போட்டிருக்காங்க இல்லையா? பார்னா என்னன்னா இந்த ரெண்டு நம்பரை மட்டும் குரூப் பண்ணி வர ஆன்சர் இதோட மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுங்க, பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ணுங்க, இன்டூ இருந்துச்சுன்னா இன்டூ பண்ணுங்க. இது எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் இந்த மேல பார் வந்து நீங்க எப்படி எழுதிக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த மேல பார் வந்து இதுக்கு மட்டும் குரூப் பண்ணீங்கன்னா இதை மட்டும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் இதை சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். சோ 1 மைனஸ் கர்லி பிரேசஸ் 1 மைனஸ் என்ன வரும் 1 மைனஸ் 1 0. சோ இந்த பிராக்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் கர்லி பிரேசஸ் 1 மைனஸ் 1 உங்களுக்கு என்ன வரும் 1 தான் வரும். நெக்ஸ்ட் இந்த கர்லி பிரேசஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரெண்டையும் 1 மைனஸ் 1 பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் 0 வரும். 1 மைனஸ் 1 0. அகைன் 1 மைனஸ் 1 1. சோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு 0. சோ இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். சரிக்கு இந்த சம்ம போட்டோம்னா இதுக்காக ரிசர்ச் எப்படி நம்ம போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி இந்த சம்ம ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் சம் தரேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.